வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். செமஸ்டர் எக்ஸாம் டென்ஷன், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பயம், அப்புறம் சோஷியல் மீடியாவுல எத்தனை லைக்ஸ் வந்திருக்குங்கிற பதப்பதப்பு, இந்த மாதிரி தினசரி குழப்பங்களுக்கு மத்தியில தான் நாம ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழமையான தமிழ் இலக்கியம் இந்த மாடர்ன் காலத்து ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் வழிகாட்டியா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல உங்கள பார்த்து நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கிற போலி கௌரவம், இன்ஸ்டாகிராம்ல கிடைக்கிற தற்காலிகமான லைக்ஸ், இல்லனா எப்பவாச்சும் மாறிடக்கூடிய சில உறவுகள், இதுல எதையாவது நீங்க ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த தற்காலிகமான விஷயங்கள் உங்களை விட்டு போகும்போது ஒரு விதமான பதற்றமோ வெற்றிடமோ வருது இல்லையா? அது எப்பவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சரி, இப்போ வாழ்க்கையோட இந்த குழப்பங்களுக்கும் அதுக்கான அந்த பழமையான தீர்வாக்கும் நடுவுல உள்ள கனெக்ஷனை பார்க்கலாம். இந்த மாடர்ன் காலத்து பதற்றத்தையும் எதிர்பார்ப்புகளையும் புரிஞ்சுக்க 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பொக்கிஷம் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அது வேற எதுவுமே இல்லைங்க, மாணிக்கவாசகர் எழுதின திருவாசகம் தான். திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்திற்கும் ஒருகார் அப்படின்னு சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஏதோ ஒரு சாதாரண பக்தி நூல் கிடையாது. மன அழுத்தத்துல சிக்கி தவிக்கிற இன்றைய இளைஞர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற இருளை நீக்கி ஒரு ஆழமான இமோஷனல் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சைக்கலாஜிக்கல் மேப்னு இதை சொல்லலாம். திருவாசகம் நமக்குள்ள இருக்கிற உளவியல, அதாவது அந்த சைக்காலஜிய எப்படி தோலுரிச்சு காட்டுதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சைவ சித்தாந்தம் எவ்ளோ அழகா 3 விஷயங்கள்ல அடக்கிடுச்சு பாருங்க. இதை ஏதோ பெரிய தத்துவமா மட்டும் பார்க்காம நம்ம மனசோட மேப்பா நினைச்சுக்கோங்க. முதல்ல பதி, இது எப்பவுமே மாறாத அழியாத ஒரு பேருண்மை. அடுத்து பசு, இது வேற யாரும் இல்ல, நாம தான். அதாவது குழப்பத்துல சுத்திட்டு இருக்கிற நம்ம உயிர். 3வது பாசம், நம்மள அந்த பேருண்மைய பார்க்க விடாம தடுத்து கட்டி போடுற உலக ஆசைகளும் மாயைகளும் தான் இந்த பாசம். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அடுத்ததா இந்த மும்மூலங்கள்னா என்ன, அதுலேருந்து நம்ம உயிர் எப்படி விடுதலை ஆகுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பதற்றத்திலயும் ஸ்ட்ரெஸ்லயும் சிக்க வைக்கிற அந்த தடைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு காரணமே மூவலம் அப்படின்னு சொல்லப்படுற 3 இருள்கள் தான். ஒன்னு ஆணவம், அதாவது மத்தவங்கள விட நான் தான் பெரிய ஆளா வரணும், பெரிய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிற நம்ம ஈகோ. 2வது கன்மம், எதையாவது சாதிச்சே ஆகணும்னு நாம ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த முடிவற்ற ரேஸ். 3வது மாயை, விலை உயர்ந்த பிராண்டட் ட்ரெஸ், போலி கௌரவம்னு தற்காலிகமான விஷயங்கள் மேல நமக்கு இருக்கிற மயக்கம். இன்னைக்கு காலேஜ் படிக்கிற மாணவர்களோட மிகப்பெரிய போராட்டமே இந்த 3 தாங்க. மாணிக்கவாசகர் நம்ம உடம்பையும் இந்த தற்காலிகமான உலகத்தையும் இருள் சூழ்ந்த ஒரு சின்ன குடிசை அப்படின்னு ரொம்பவே ஆழமா வர்ணிக்கிறாரு. இது எவ்வளவு உண்மை பாருங்க. காலேஜ்ல கிடைக்கிற ஒரு சின்ன ஃபெயிலியர் இல்லைன்னா ஒரு பிரேக்கப், இது நடந்த உடனே உலகமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வருதில்ல? ஏன் தெரியுமா? ஏன்னா நாம அந்த இருட்டான சின்ன குடிசைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிறோம். அதான் நிரந்தரம்னு தப்பா நம்பிட்டு இருக்கோம். ஆனா வெளியே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உலகமே காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நாம மறந்துடுறோம். சரி, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன? அதுதான் திருவாசகத்தோட முக்கிய பகுதியான பிடித்த 10. இத்தனை மாயைகளுக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பதற்றங்களுக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் திருவாசகத்தோட 37வது பதிகமான பிடித்த 10. பிடித்த 10 அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா கெட்டியா பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி தன்னோட கவனச்சிதறல்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தன்னோட இலக்க மட்டும் வெறித்தனமா பிடிச்சுக்கிறாரோ அதே மாதிரிதான் இதுவும். தற்காலிகமான ஆசைகளை விட்டுட்டு அழியாத அந்த பேருண்மைய உறுதியா பற்றிக்கொள்ளும் ஒரு முடிவைதான் இந்த பகுதி குறிக்குது. உடையானே உனையல்லாது உறுதுணை மற்று அறியேனே அப்படின்னு மாணிக்கவாசகர் ரொம்ப உருகி பாடுறார். அதாவது, இறைவா, உன்னை தவிர வேற எந்த உறுதியான துணையும் எனக்கு இல்லைன்னு சொல்றார். தில்லையில நடனமாடுற அந்த பேரொளிய, அந்த முழுமையான உண்மையை நாம உறுதியா பிடிச்சுக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? நம்மள துரத்துற அந்த கர்ம வினைகள், ஈகோ, மனப்பதற்றம் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போயிடுதுன்னு இந்த வரிகள் நமக்கு ஆழமா உணர்த்துது. இட்ஸ் ரியலி பவர்ஃபுல் இல்லையா? இதையெல்லாம் பார்த்த பிறகு இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். எதை நாம முடிவில்லாம பற்றிக்கொள்ள போறோம்? இந்த பழமையான ஆன ரொம்பவே பிராக்டிக்கலான அறிவை நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? வித்தியாசம் ரொம்பவே தெளிவா இருக்குங்க.
சோஷியல் மீடியாவுல கிடைக்கிற அந்த தற்காலிகமான அங்கீகாரத்தையும் வெறும் பொருள் ஆசையும் நாம கெட்டியா புடிச்சுக்கிட்டா அது நம்மள துன்பம்ங்கிற அந்த இருட்டு குடிசைக்குள்ளேயே தான் அடைச்சு வைக்கும். ஆனா மாறா நிலையான உண்மைகளையும் நல்ல பண்புகளையும் நாம பற்றி கொண்டோம்னா அது நம்மளோட ஈகோவெல்லாம் அழிச்சிட்டு மனசுக்கு ஒரு முழுமையான விடுதலையையும் நிம்மதியையும் கொடுக்கும். இதுதான் அந்த அல்டிமேட் சீக்ரெட். நிறைவா உங்களை சிந்திக்க தோன்ற ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்க விரும்புறேன். திருவாசகத்துல மாணிக்கவாசகர் தன்னை ரொம்ப தாழ்மையா நாயேனே அப்படின்னு பல இடங்கள்ல குறிப்பிடுறார். நாம அத்தனை குறைகளோட இருந்தாலும் அந்த பேரருள் நம்ம மனசுக்குள்ள நுழைய காத்துக்கிட்டு தான் இருக்கு. உங்க மனச ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த தற்காலிகமான பொய்யான அடையாளங்கள் எல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில உண்மையாவே எது முக்கியமோ அந்த பேருண்மைய உறுதியா பற்றிக்கொள்ள நீங்க தயாரா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த தொகுப்பு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.